ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை ஸ்டெப் மாம்ஸ் டாக்டர் இஸ் மை எக்ஸ் சீசன் 1 எபிசோட் நம்பர் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் எல்லாத்தையும் பார்த்துருந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோட உங்களால் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடில் கொஞ்சம் வியர்டான சீன்ஸ் வரனால பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. எக்ஸ்பிளைன் பண்ணுற எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மேலோட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே. அப்படியே வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்கி பார்க்க போகிற எபிசோட்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 3. எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோனோட ஃப்ளாஷ்பேக் தான் கட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் ஸ்கூல் டைமில் நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பொருள் கொடுத்தாலுமே அதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. இது நம்ம ஹீரோனோட ஹாபியாகவே இருந்திருக்கு. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டை காட்டினா நம்ம ஹீரோவோட அண்டர்வேரை ஹீரோயின் கையில் வச்சு அதை மோந்து பார்க்குறாங்க. சி, நான் என்ன காரியம் பண்ணிட்டேன், ஐயோ நான் அப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது, இல்லை 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 இப்படி நடக்கக்கூடாது, நான் ஏன் இப்படி பண்ணேன், இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இந்த கேமில் நான் தோற்று போயிடுவேன். அதுக்கப்புறம் அவனை எப்போவுமே நான் என்னோட வாழ்நாள் ஃபுல்லாக அண்ணன் தான் கூப்பிடணும். இல்லை, இது அவனுக்கு தெரியக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது. நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியலையே, இப்போ நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இந்த அண்டர்வேரை நான் எடுத்துக்கவே கூடாது. சரி, எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் இந்த அண்டர்வேரை கொண்டு போய் வச்சிடலாம் யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ரொம்ப நேரமாக புலம்பிக்கிட்டே டைமும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் எல்லாருமே தூங்கணுன்னே யாருக்கும் தெரியாமல் அந்த அண்டர்வேரை கொண்டு போய் அப்படி நைஸாக வச்சிடலான்னு பிளான் போட்டிருக்காங்க. வீட்டில இருந்து எந்த சத்தமும் வரல. ஒருவேளை எல்லாரும் தூங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளும் நைஸாக அந்த அண்டர்வேரை கொண்டு வைக்கலான்னு சொல்லிட்டு போறா. பார்த்தா அவ கதவு திறக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறான். நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அண்டர்வேரை வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோனோட இன்னர் வேற வச்சிருக்கான். இப்ப ரெண்டு பேருமே ராக் பேப்பர் சிசர் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தோத்து போயிட்டா. இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து, எதுக்காக என்னோட அண்டர் வேற எடுத்துட்டு போனேன்? ஆமா, நீ ஸ்கூல் படிக்கும் போது என்னோட பொருள் எல்லாம் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி என்னோட அண்டர் வேற திருடிட்டு போய் உன்னோட பாக்ஸ்ல சேர்த்து வைக்கிறியா? ஆனா லூசு, நம்ம இப்ப ரெண்டு பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படி பார்த்தா நீ கூட என்னோட இன்னர் வேற திருடிட்டு போயிருக்க, அதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோவும், நான் இதை சொன்னா நீ நம்ப மாட்டேன், இருந்தாலும் நான் சொல்றேன். ஆக்சுவலா நேற்று நைட்டு நான் குளிச்சுட்டு வரும்போது உன்னோட இன்னர் வேற வெளியே கிடக்கிறத பார்த்தேன். அது கீழே கடந்துச்சுன்னு எடுத்து வைக்கலான்னு போனேன். அப்ப கரெக்டா அப்பா வந்துட்டாங்க. ஸோ அதை என்னோடய எடுத்துட்டு போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டுறா. சரி, அப்பனா நீ கூட என்னோட அண்டர் வேற எடுத்துட்டு போயிருக்க, அதுக்கு என்ன சொல்ல போறேன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோயின் அதே மாதிரி தான் ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. பட் என்ன, நம்ம ஹீரோனோட அம்மா வந்தனால நம்ம ஹீரோயின் அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்பனா நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனா இது நம்மளோட கேம் ரூல்ஸ்லேயே கிடையாது. பிகாஸ் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆக்சுவலா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாரும் அவங்களோட அண்டர்வேர்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட கேம் ரூல்ஸ்லேயே இது கிடையாது. இருந்தாலுமே நம்ம ரெண்டு பேத்துக்கும் தவிர்க்க முடியாமல் இந்த இன்சிடென்ட் நடந்தனால இந்த ரூல்ஸை அப்படியே நம்ம பிளாக் பண்ணிடுவோம். அதோட இந்த கேமில் நம்ம ரெண்டு பேருமே தோத்துட்டோம். ஸோ உன்னோட இன்னர்வேர் எடுத்ததுக்காக நீ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கலாம். அதோட என்னோட அண்டர்வேரை நீ எடுத்ததுனால உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவெடுக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் அப்படியே நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. பார்த்தா அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். இதுக்காக தான் நேற்று நைட் அந்த மாதிரி என்கிட்ட லெக்சர் எடுத்தானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயினா அன்னைக்கு ஃபுல்லாவே இந்த பொண்ணை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மீனாமியும் வழக்கம் போல ஹீரோயின் கிட்ட ஹீரோவை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. பட் ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்காங்க. நம்ம ஹீரோனோட மைண்ட் ஃபுல்லாவே அந்த பொண்ணு மேலதான் இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களோட வீட்டுல ஏதோ ஒரு பொண்ணோட ஷூ இருக்கு. இது கண்டிப்பா அந்த நாயோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு எவிடன்ஸ்க்காக அந்த ஷூவை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ உள்ள ஒரு பொண்ணு கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்கு போன் அடிச்சு நீ எங்க இருக்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நான் வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்றா. நம்ம ஹீரோனும் சரி, அப்பனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அம்மா என்கிட்ட கடைக்கு போக சொன்னாங்க, ஆனா எனக்கு இப்ப வேலை இருக்கு, சோ நான் வெளியே இருக்கேன், பட் நீ வீட்டுல தானே இருக்க, அப்படியே போயிட்டு வந்துறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். ஆனா எதுக்காக நீ இன்னைக்கு டிஃப்ரெண்டா பேச மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்கறான். நம்ம ஹீரோன் அதெல்லாம் ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வெளியே போற சத்தம் கேக்குது. சரி, உள்ள யார் இருக்கான்னு போய் பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கதவு திறக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்கான். நம்ம ஹீரோவும் உனக்கு என்னதோ வேலை இருக்கு, நீ வெளியே இருக்கேன்னு சொன்ன, இப்ப என்னடா வீட்டுல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஹீரோயினும் நீ கடைக்கு போயிட்டு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. என்ன, அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமே இல்லை, இங்க வா, நம்ம வீட்டுல ஒரு பொண்ணோட ஷூ இருந்துச்சு, இங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கான். ஆனா அங்க பொண்ணோட ஷூவே இல்லை. நம்ம ஹீரோயின் போட்டோ எடுத்து காட்டுறாங்க. இது யாரோட ஷூன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் உனக்கு தான் பொய் சொல்ல வரலையா, அப்புறம் எதுக்கு பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா உள்ள போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோனும் உள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டு வராங்க. உள்ள யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அப்பனா யாரு நம்மளோட வீட்டுக்கு வந்திருப்பா, அதோட அது யார் ஷூவா இருக்கும்னு கேட்கறான். நம்ம ஹீரோயினும் நீ ரொம்ப நடிக்காத, நான் வரது தெரிஞ்சோன்னா அந்த பொண்ணை சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியே போக வச்சுட்டு அதான நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் உனக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, நீ அப்படியே நினைச்சுக்கிறான்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோனும் இப்போ ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஒருவேளை அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஏலியோஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கும் தெரியல, அந்த ஷூ யாரோடதுன்னு தெரியல, நீ ஃப்ரீயா விட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். நம்ம ஹீரோ அப்படியே போயிட்டு அந்த டைனிங் டேபிளை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். இங்க நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல.
இப்ப கூட நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவளா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப திடீர்னு நம்மளுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அன்னைக்கு காலைல நம்ம ஹீரோ லைப்ரரியில புக் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா நீ யாரு, இந்த ஸ்கூல்ல நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அந்த பொண்ணு அவளோட விக்கையும் கண்ணாடியும் கழட்டுறா. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம மீனாமி தான். இப்ப நம்ம ஹீரோவும் ஆமா நீ எதுக்கு என்கிட்ட வந்து அந்த மாதிரி சொன்ன, இல்ல எனக்கு புரியல நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு மீனாமியும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அதான் உண்மை, பிகாஸ் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா யூமே என்னோட சிஸ்டர் ஆயிருவா. அதுக்கப்புறம் நாங்க காலையில எந்திக்கிறதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் எப்பவுமே ஒண்ணா இருக்கலாம். அதுக்காக தான் நான் உன் கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மீனாமி அந்த பொண்ணோட கெட்டப் போட்டு நம்ம ஹீரோ கூட க்ளோஸ் ஆயிருந்திருப்பா. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்கை முடிச்சு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கவனாமிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு கவனாமியும் ஓ இதான் பிரச்சனையா, எனக்கு மீனாமியை பத்தி நல்லாவே தெரியும். அவ ஒரு விஷயத்துக்கு மேல ஆசைப்பட்டுட்டானா அவ அதை விட்டு கொடுக்கவே மாட்டா. அவ ஒரு பாக்டீரியா மாதிரி எப்பவுமே கூடயே இருப்பா. அவ மத்தவங்க மேல எப்பவுமே கேர் பண்ற மாதிரி தான் தெரியும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கேரே நம்மளுக்கு தான் ஆபத்தா மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு அவ கேர் பண்ணி நம்மள சாகடிச்சிருவா. அதுக்காக மீனாமி ஒன்றும் கெட்ட பொண்ணுன்னு சொல்ல வரல. அவ உண்மையிலேயே ஒரு பியூர் கோல்டு தான். பட் ஆனா இந்த விஷயத்த யூமே கிட்ட சொல்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனாமி ஹீரோவுக்கு அட்வைஸ் கொடுக்குறான். அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருப்பான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க நம்ம ஹீரோவும் நீ என்னோட அண்டர்வேர் எடுத்துட்டு போனதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, சரி அது என்னன்னு சொல்லுன்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. நம்ம ஹீரோவும் நாளைக்கு ஏன் கூட டேட்டிங் வரியா, நம்ம 2 பேரும் டேட்டிங் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த எபிசோட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குன்னு நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். அது எதுக்காகன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த அண்டர்வேரை காட்டுறதுனால தான். ஸோ அதை வந்து எப்படி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மேலோட்டமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்க நினைக்கலாம் இது வந்து ஒரு 18+ அனிமேவா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்ல கண்டிப்பா இல்ல, இது ஒரு 18+ அனிமே இல்ல, இது ஒரு PG-13 அனிமே தான். ஸோ 13 வயசுக்கு கீழே இருக்க பசங்க பொண்ணுங்க யாரும் இந்த அனிமேவை பார்க்காதீங்க. மோஸ்டா நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே வந்து 18 வயசுக்கு மேலே தான் இருக்கீங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே ஒரு 9% ஆஃப் பீப்புள் மட்டும் ஒரு 13 வயசு கிட்ட இருக்கிறீங்க. ஸோ அவங்க இந்த அனிமையை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். என்னதான் இந்த அனிமையில 18+ சீன்ஸ் அவ்வளவா வரல. இந்த அனிமே ஒரு ரொமான்ஸ் காமெடியா நல்லா பார்க்கறதுக்கு என்ஜாயபிளா இருந்தாலுமே சில இடத்துல இந்த மாதிரியான ஆக்வர்டான சீன்ஸ்லாம் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி பார்க்குறதும் பார்க்காததும் உங்களோட இஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமி நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் என்கிட்ட லவ் அனிமே போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூபோட கமெண்ட்லேயும் சரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் அனிமேவை உங்களுக்காக கொண்டு வந்தேன். பட் இந்த அனிமே உங்களுக்கு பிடிக்கலான்னு சொல்கிறீங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் இந்த அனிமேவை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல அனிமேவாக போடுறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் பிடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த அனிமே நல்லாவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு ரொமான்டிக் காமெடி அனிமே தான். ஸோ இதுக்கு மேலே பார்க்கறதும் பார்க்காததும் உங்கள் இஷ்டம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. டாடா பபாய், சி யூ.